இங்க ஒருத்தர் தன்னோட பேங்க் அக்கௌண்ட செக் பண்ணி பார்த்ததுல அதுல 27 ரூபா குறையறத கண்டுபிடிக்கிறாரு. இப்ப பேங்குக்கு போய் 27 ரூபா கம்மியா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. ஆனா அந்த பேங்க்காரங்களோ 27 ரூபா தானே அதை பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவரும் 2-3 தடவை இந்த விஷயமா அந்த பேங்குக்கு போறாரு. அந்த பேங்க்ல அவங்க ஏதாவது பதில சொல்லி இவரை திருப்பி அனுப்பிடுறாங்க. இப்ப இவரோட ஃப்ரெண்டு ஐடி கட்டுறதுக்காக தன்னோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி கொடுக்க முடியுமான்னு இவர்கிட்ட கேட்க, இவரும் அந்த அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்ணி பாக்குறப்பதான் அவரோட அக்கௌண்ட்ல 120 ரூபா கம்மியாகிறது இவருக்கு தெரியுது. அவரும் அதே பேங்க்ல தான் அக்கௌண்ட் வச்சிருக்காரு. தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னா இதுக்கெல்லாம் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களான்னு அவர் விட்டுடுறாரு. அதனால இவரே ஆர்பிஐக்கு மெயில் அனுப்புறாரு. அடுத்த நாள் இவரை பேங்க்ல இருந்து கூப்பிட்டு அவருக்கு ஒரு டிவியை பரிசா கொடுக்குறாங்க. அதோட அவரோட 27 ரூபாயும் திருப்பி அக்கௌண்ட்ல வந்துருச்சுன்னு சொல்றாங்க. தனக்கு ஏன் டிவி கொடுத்தாங்கன்னு ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பேங்க் பண்ற ஸ்கேம் இவருக்கு புரிய வருது. அங்க இருக்கிற எல்லாருக்கும் இதை சொல்ல நினைச்ச இவரோ அங்க இருக்கிற போர்டுல எழுதி காட்டுறாரு. அந்த பேங்கோ ஒவ்வொரு அக்கௌண்ட்ல இருந்து 10 ரூபாய் எடுக்கிறாங்க. அப்படி பார்த்தா வருஷத்துக்கு 120, 10 வருஷத்துக்கு 1200. மொத்தம் அந்த பேங்க்ல 2 கோடி பேர் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா அந்த பேங்கோ 2400 கோடி ஊழல் பண்றாங்க. இந்த பணம் எல்லாம் கருப்பு பணமா மாறி விலைவாசி ஏறி அது நம்ம தலையில தான் வந்து விழுகும்னு சொல்றாரு. பெரியவர் இவர் சொன்னதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு விடுறாரு. அந்த வீடியோ பார்த்தவங்க அந்த பேங்க்ல வச்சிருக்கிற அக்கௌண்ட க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரே நாள்ல பல லட்சம் பேர் அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணவும் அது பெரிய நியூஸா மாறிடுது. அந்த நியூஸை பார்த்த மத்தவங்களும் அக்கௌண்ட க்ளோஸ் பண்றதுக்காக பேங்குக்கு போறாங்க. கூட்டம் அதிகமானதுனால பேங்க் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதே நேரம் அந்த பேங்க்காரங்க பண்ண மோசடியை ஒரு போலீஸ் ஆதாரத்தோட நிரூபிச்சிடுறாங்க. அதனால அந்த பேங்க் ஓனரை அரெஸ்ட் பண்ண போறப்ப அந்த பேங்க் ஓனர் பொலிட்டீஷியனுக்கு காசை கொடுத்துட்டு அந்த நாட்டில இருந்து அவன் தப்பிச்சு போறப்ப அங்க இருக்கிற மக்கள் அவன் ஆதாரத்தோட புடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த மாதிரி உங்க அக்கௌண்ட்ல இருந்து காசு கம்மியா இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க.